ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல நான் பைட் தரதே இல்ல. முதல் இதுல வந்து நீங்க மெழுகுவர்த்தி குடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரெண்டாவதுல நீங்க கூப்பிட்டு கொடுத்தீங்க. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? என்ன புரோட்டோகால் மேடம்? இல்ல ஒரு விஷயம் இல்லங்க. அவங்க பேசிருக்காங்களே அதே போடுறோம். இல்ல மேடம், முதல் டைம் நீங்க வந்து அவங்க மெழுகுவர்த்தி கேட்டாங்க, நீங்க குடுக்கல. ஐஏஎஸ் ஆபீசர்ல கொடுத்தீங்க. ரெண்டாவது டைம் நீங்க கொடுத்தீங்க, அவங்க வாங்கல. என்ன பிரச்சனை மேடம்? இல்ல முதல் டைமும் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து அதுக்குள்ள வெளியில போயிட்டாங்க. நீங்க மூணாவது ஆளா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் தான் நீங்க கொடுத்தீங்க. என்ன நடந்துச்சு? இல்ல இல்ல உங்க சைடுல இருந்து ஒரு விளக்கம் ஒண்ணு வேணும் இல்ல மேடம்? எனக்கு அதுல இருந்து இது இஷ்யூவா போயிட்டு இருக்கு. தப்பு இல்ல அவங்க சைடுல. இல்ல இது வந்து இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்குற அளவுக்கு ஏன் இது இவ்ளோ இஷ்யூ ஆக்குறீங்க? நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா அது முடிஞ்சு மேடம். அது அந்த பிரச்சனை வழி விடுங்க. நீங்க தான் வழி விட்டீங்கன்னா வழி விடுங்க. என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? இல்ல அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலங்க. இப்போ புரோட்டோகால் படி ஒரு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் வந்து விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால வந்து ஆஸ் அ எம்எல்ஏவா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே. நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. புறக்கணிக்கலே. எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல் உள்ளே போயிட்டு குத்துவலைக்கு ஏற்றிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவலுக்கும் ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் அ மேயர் ப்ரோட்டோகால் பற்றி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க. அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருவோம். யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை. அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லேயும் வந்து கேண்டில் நான் கொடுத்தேன். அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட்டு. பகுதி செயலாளர் எப்படி வந்து வாங்குவாங்க? அதனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணோமேன்னு பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமாக கார்பரேஷன் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு வந்து விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமாக தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. புரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். நாகரிகமாக எல்லாருமே வந்து இதில் வந்து பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே போகிறோம்.